வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வெளிவந்துக்கிற மேக்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மாற்ற போகிறனால அங்கே வந்து எல்லாம் ப்ளஸ் பட்டையாக கிடக்கு, அவ்வளோ ஒன்றும் ப்ராப்பராக இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாளைக்கு காலையில் தான் சார்ஜ் எடுக்க வராரு. ஆனால் இன்றைக்கி நைட்டே அந்த ஊருக்கு வந்துடுறாரு. அப்படி வந்த அந்த போலீஸ்கார் வந்து ரொம்ப நேர்மையானவர். ஹீரோனாலே தெரியும்ல, நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார், தப்ப தைரியமாக தட்டி கேட்குற ஒரு ஹீரோ. அந்த மாதிரி நேரத்தில் அவர் இன்றைக்கி நைட்டே வந்துடுறாரு. வந்து அந்த போலீஸ்காரங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து அவங்க அந்த செக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு செக் போஸ்ட்டில் ஒரு கார் வேகமாக வருது. வந்து எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு போயிடுது. அதை கேட்க போன போலீஸ்காரங்களையும் அந்த காரில் இருந்தவங்க இறங்கி ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து கொதிச்சு எழுந்த நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் பிடிச்சி அடித்து ஜெயிலில் போட்டுறாரு. ஜெயிலுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து ஒரு முக்கியமான மினிஸ்டர்ஸோட 2 பசங்க அப்படின்றது தெரிய வருது. அது காரணமாக அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும், நான் இவங்களை ஜெயிலில் போடாதீங்க, அவங்க மினிஸ்டர் இவங்களை போட்டால் நம்மளை வந்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவர் பேர்லேயும் ஒரு கேஸை போட்டு போலீஸ் வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் ஒரு கேஸை போட்டுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த விஷயம் வந்து அந்த மினிஸ்டருக்கு தெரிஞ்சு போயிடுது. அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கும்பலே அங்கேருந்து கிளம்பி வருது. அந்த 2 பேரையும் அப்படி காப்பாற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வீட்டுக்கு போயிருப்பாரு. நாளைக்கு காலையில் தானே சார்ஜ் எடுக்கணும், சரி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு. இவங்கெல்லாம் நிறைய பேர் கிளம்பி வராங்க அப்படின்னு தெரிஞ்சவனே வந்து ஸ்டேஷனில் வந்து பார்ப்பாரு. பார்த்தா அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த 2 மினிஸ்டரோட பசங்களுமே வந்து இறந்து கிடப்பாங்க. இப்போ இந்த 2 மினிஸ்டர் பசங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்க தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கண்டிப்பாக சட்டப்படி தண்டிச்சாலும் சரி, இல்லை அந்த ரவுடிங்கெல்லாம் போட்டு தள்ளினாலும் சரி, ஏதோ ஒன்று நடக்க போகுது, மொத்தமாக குடும்பத்தையே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லா போலீஸும் பயப்படுறாங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த 2 பேர் கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சாரா, அந்த போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்றினாரா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்காரங்கெல்லாம் காப்பாற்றினாங்களா அப்படின்றத நல்ல ஒரு தெலுங்கு சினிமா ஃபார்மேட்டில் நல்ல மாசாக கமர்ஷியலாக ஒரு லாஜிக்கே இல்லாமல் சொன்ன படம் தான் இந்த மேக்ஸ். இந்த படம் வந்து போடுறதுக்கு முன்னாடியே ஒரு பின் குறிப்பு போடணும், ஆனால் போடாமல் விட்டாங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்த கைதி படம் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து கைதி படம் கிடையாது. அந்த கலை மட்டும் தான் ஒன்றா இருக்குமே தவிர இந்த கதைலாம் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் லாஜிக் இருக்காது. அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னென்னா, அதுலேயும் எந்த லாஜிக்கும் இருக்காது, இதுலேயும் எந்த லாஜிக்கும் இருக்காது. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஜிக் விதிமீறல்கள் தான். படத்தில் லாஜிக்கே இருக்காது. ஹீரோ கடைசி வரைக்கும் போலீஸ் யூனிஃபார்ம் கூட போட மாட்டார். அவர் பார்க்குறதுக்கு போலீஸ் மாதிரி கூட தெரியாது. ஆனால் வந்து போலீஸ் செய்கிற எல்லா வேலையும் அதுக்கு மேலேயே செய்வார். அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களே கூட ஒருத்தர் 2 பேர் தான் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய ஸ்டேஷன் சொல்கிறாங்க. அங்கே ஆட்கள் வந்து போகிறதும் இல்லாமல் கூட இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அத்துவான காட்டில் இருக்கும். ஆனால் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இந்த படத்தை வந்து நமக்கு ரசிக்கும்படியாக பண்ணது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். இவ்வளோ லாஜிக் மீறல்கள் இருந்தும் நம்ம இந்த படத்தை ரசிக்கலாம் அப்படின்னா அது காரணம் வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். எந்த ஒரு சீனுமே தேவையில்லை அப்படின்னு இருக்காது. எல்லா சீனுமே வந்து அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து அந்த லாஜிக் மீறல்கள்லாம் மீறிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுதீப் கிருஷ்ணன், வரலட்சுமி இவங்களாம் நடித்த ஒரு கன்னட படம் இது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து இது ஒரு தெலுங்கு படம் மாதிரியே இருக்கும். இவங்க வந்து இந்த கேஜிஎஃப்பை பார்த்ததுக்கப்புறம் வந்து எல்லா படங்களும் அந்த ஃபார்மேட்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல். அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் இல்லாமல் போச்சு போல். அவங்களும் முக்கியமாக இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷனு, சுதீப்போட ஆக்டிங்கு, வரலட்சுமியோட ஆக்டிங்கு, அந்த வில்லன்களோட அந்த விஷயங்கள், அதுக்கப்புறமேட்டு சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, செட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவங்க செலவு பண்ணியிருக்க இது கலைப்புலி தானும் கண்டிப்பாக செலவு பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த படத்தில் சிறப்பாக அமைஞ்சனால இந்த படம் வந்து நம்மளை ரசிக்க வச்சிருச்சு. ஒரே ஒரு குறை லாஜிக் இல்லை. ஒரே அந்த படங்கள்லேயே வந்து தமிழில் எந்த படங்கள் நல்லா இருந்துச்சு தெரியல. ஆனால் இந்த படம் வந்து காலையிலேருந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ஒரு 2 நாளாகவே இந்த படம் நல்லாயிருக்கு, ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மக்களுக்கு வந்து நீங்கள் ரசிக்கும்படியாக ஏதோ ஒன்று கொடுத்தா போதும். அது வந்து லாஜிக்காக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து சினிமா மாஸ், கமர்ஷியல், ஆக்ஷன், லாஜிக்கே இல்லாமல் ஒருத்தன் 100 பேரை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட ஓரளவுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க.